பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் மற்றும் 20ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு மனவேதனையின் நேரத்தில் என்ன செய்வது. நேற்றைய தினத்தில் உள்ள தியானத்தில் வட ராஜ்யத்தில் ஆகாப் ராஜாவாக இருந்த நாட்களில் தேவன் எலியா என்ற தீர்க்கதரிசியை எழுப்பி இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை அவர் செய்ததை நாம் தியானித்தோம். அவர் அத்தனை பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டதை ஆகாப் ராஜாவுடைய மனைவி கேட்டவுடனே எலியாவுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறாள். இந்த தீர்க்கதரிசிகளுக்கு நீ செய்தது மாதிரியே உன்னோட உயிரையும் எடுத்துருவேன் என்று பயமுறுத்தி ஒரு செய்தியை அனுப்பிவிடுகிறாள். அப்போ எலியா அதை கேட்ட உடனே மிகவும் பயந்து சோர்வுற்று அந்த இடத்தை விட்டே ஓடிவிடுகிறார். 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அவர் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நான் சாக வேண்டும், எனக்கு போதும், இதுக்கு மேலே வாழ்க்கை வேண்டாம், என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அவர் அப்படியே சோர்ந்து அந்த இடத்துல படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்று சொல்லி சாப்பிடுவதற்கு போஜனத்தை கொடுக்கிறார். எலியா அதை சாப்பிட்டுட்டு திரும்பவுமா அவர் படுத்து கொள்ளுகிறார். அப்புறம் நம்ம 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது திரும்பவுமாக தேவதூதன் எலியாவை தட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம். எழுப்பிட்டு தேவதூதன் சொல்லுகிறார், நீ இதை சாப்பிட்டுட்டு போ, பலனடைந்து இன்னும் நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது. 7ஆம் வசனத்தின் கடைசியில் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். உடனே அந்த போஜனத்தை சாப்பிட்டு அந்த பலத்திலேயே எலியா 40 நாட்களும் 40 இரவும் நடந்து ஓரேபிலே தேவனுடைய பர்வதத்தில் வந்து நிற்கிறார். அப்போ இந்த எலியாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தேவனுக்காக மிக வைராக்கியமாக செயல்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு செய்தியை கேட்ட உடனேயே சோர்வு வந்து விடுகிறது. அத்தனை பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை தனி நபராக அவர் சந்தித்தார். யார் வானத்திலிருந்து அக்கினியை கொடுக்கிறாரோ அவர்தான் உண்மையான தேவன் என்று அத்தனை பேருக்கு முன்னால் சவால் விட்ட அந்த எலியா ஒரு பெண்ணிடமிருந்து வந்த செய்தியை பார்த்து அப்படியே சோர்வாகி, ஆண்டவரே எனக்கு போதும், இதுக்கு மேலே வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரத்தில் கர்த்தருக்காக நம்ம உழைக்கும்போது, கர்த்தருக்காக தியாகங்களை செய்யும்போது, நம்முடைய உழைப்பை கொடுக்கும்போது நிறைய நேரத்தில் நம்ம அநேக காரியங்களை பார்த்து சோர்ந்து போகலாம். அல்லது யாருடைய வார்த்தையாவது கேட்டு நம்ம சோர்ந்து போகலாம். அல்லது ஒரு சில இழப்புகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நாம் சோர்ந்து போகலாம். இப்படி நம்ம வாழ்க்கை பயணத்தில் பாதியில் சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த எலியாவுடைய சரித்திரம் நம்மை உண்மையாகவே உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது. நீங்களும் கூட கர்த்தருக்காக செய்யக்கூடிய காரியத்தில் நிறைய காரியங்களை முந்தி செஞ்சுட்டு இன்றைக்கி சோர்வாக ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? இதே செய்தியை தான் ஆண்டவரும் நமக்கு தருகிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இன்னும் நீங்கள் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. ஸோ நம்ம அப்படி தொடர்ந்து நம்ம படிக்கும்போது ஓரேபில் தேவனுடைய பர்வதத்தில் வந்து எலியா நிற்கும்போது திரும்பவுமாக தேவன் எலியாவை சந்தித்து ஒரு 3 பெரிய பொறுப்புகளை தேவன் கொடுக்கிறார். அதுதான் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 2ஆவதாக யெகூவை இஸ்ரவேலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 3ஆவதாக எலிசாவை உனக்கு அடுத்து தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சரிங்களா? இவ்வளவு பெரிய தேச அளவில் ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பதற்கு முன்பதாக எலியாவோட வாழ்க்கையில் பயங்கரமான சோர்வு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய நேரத்தில் நம்ம சோர்வுக்குள்ளால் இருக்கும்போது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா?
அந்த சோர்வை நம்ம ஆண்டவருடைய பலத்தில் தாண்டி முன்னால் போகும்போது ஆண்டவர் நமக்கு பெரிய பொறுப்புகளை வைத்திருக்கிறார். பெரிய தேச அளவில் செய்யக்கூடிய இந்த பொறுப்புகளை ஆண்டவர் எலியாவுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக அவன் பயணம் பண்ணி போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருந்தது. எலியா மாத்திரமல்ல, கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும், அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், அல்லது அவருடைய சித்தத்தை நான் என் குடும்பத்தில் செய்யணும், வேலை பார்க்குற இடத்துல நான் செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு சோர்வுகள் வருவது இயல்பு தான். தேவன் பயன்படுத்தின எல்லாருமே இப்படிப்பட்ட சோர்வான மனபாரத்திற்குள்ளாக போய் வந்திருக்கிறார்கள். தேவன் வல்லமையாக புதிய ஏற்பாட்டு நாட்களில் பயன்படுத்தின அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை பார்க்கும்போதும் கூட அவர் 2 கொரிந்தியர் 1 9 இவ்வாறு சொல்லுகிறார், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்க எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பாருங்களேன், தேவன் வல்லமையாக பயன்படுத்தின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிழைப்போம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை கூட இல்லாமல் எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. இப்போ எலியாவுக்கும் இங்கே அதை மாதிரி தான். கர்த்தருக்காக அவர் வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அதிகமான மன உளைச்சல், அதிகமான மன பாரம், மன வேதனையினால் அவர் ஆண்டவரே போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எலியா வந்துவிட்டார். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு எங்கள் மனதில் பாரம் ஏற்பட்டது, வருத்தம் ஏற்பட்டது. அந்த வருத்தத்தை எப்படி கையாள்வது என்று சொல்லி கூட அவர் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். 9 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்க. அப்போ அதோடைய பதில் என்ன? எப்படி வருத்தத்தை, மனவேதனையை, மனபாரத்தை, நமக்கு மிஞ்சி காரியங்கள் நடக்கும்போது அதை எப்படி நம்ம கையாளுவது? நம்முடைய பலத்தின் மேல் நம்பிக்கையாக இல்லாமல், 9 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இல்லாமல் மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக இப்படியாக நடக்கிறது. இன்றைக்கும் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பானவர்களை, உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறதா? நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க, எப்படி இந்த காரியத்தில் நான் சரிப்படுத்த, ஆனால் அந்த மன பாரத்திலிருந்து உங்களால் வெளியே வர முடியாமல் இருக்கிறீங்களா? அந்த மன வேதனையிலிருந்து வெளியில் வர முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், உங்கள் மேலே, உங்கள் பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் மரித்தோரை எழுப்பக்கூடிய வல்லமையுள்ள இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் கொண்டு வருவார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது, என்னுடைய பிள்ளை அவனுடைய பலத்தினால இந்த பெரிய பொறுப்பை செய்து முடித்து விடுவான் என்ற நம்பிக்கையில் ஆண்டவர் கொடுக்கல. நம்முடைய பலத்தையோ தாளந்துகளையோ அல்லது நம்ம திறமைகளையோ அனுபவங்களையோ நம்பி தேவன் நமக்கு பொறுப்புகளை கொடுக்கவில்லை. அவர் அவருடைய ஆவியானவருடைய பலத்தை வைத்து தான் நமக்கு பொறுப்புகளை தருகிறார். அப்போது நம்மளுடைய பலன் குறுகி போகும்போது கூட, மனதில் பாரங்கள் கூடும்போதும் கூட, மரித்தோரிலிருந்து எழுப்பக்கூடிய தேவனை, இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாரங்களை மாற்றி நம்ம போகக்கூடிய தூரம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அதற்கு தேவையான போஷாக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, அவர் தொடர்ந்து அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கிருபை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். மனதில் ஏதோ ஒரு பாரத்தோடு காணப்படுவாங்கண்ணா, இதை என்னால் தாங்க முடியலையே என்று ஏக்கத்தோடு துக்கத்தோடு காணப்படுவாங்கன்னா, எலியாவை பாதி வழியில் சந்தித்து பலப்படுத்தின ஆண்டவர், உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இருக்கிற இடத்துல சந்தித்து அவர்களுக்கு நீங்கள் தேவையான பலத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை ஆண்டவர் எடுத்து போடுங்க, வேதனைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரை. ஒவ்வொருவரும் செய்வதற்கு நீங்கள் என்னென்ன காரியங்களை கொடுத்துருக்கிறீங்களோ அவைகளை தாங்கிக் கொள்ள, அவைகளை திருப்தியாக வெற்றியாக செய்து முடிப்பதற்கு தேவையான அத்தனை கிருபைகளையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியாக செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.
God bless you.